அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதனோட பேர் என்ன? ஆங்கிலத்துல பைனாப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்றோம்? அன்னாசி பழம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சிலர் என்ன சொல்றாங்க? அண்ணாச்சி பழம், அண்ணாச்சி பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க இதை என்ன சொல்லுவோம் தெரியுமா? பிருத்தி சக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஈத்தாமொழி பகுதியில இருந்து சுரேஷ்குமார் அப்படிங்கிறது ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அவர் என்ன சொல்லுவாங்க? பொறுக்கு சக்கை சொல்லுவோம். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்? பிருத்தி சக்கை அப்படின்னு சொல்லுவோம். பிருத்தி சக்கை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரி, இந்த பழம் நான் எப்படி எங்கிருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் குருந்தங்கோடு வழியா வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தருடைய குரல், ஒரு சின்ன பையனுடைய குரல் மாதிரி ஏற்கனவே கேட்ட ஒரு குரல், அதாவது 4 கிலோ 100 ரூபாய் பைனாப்பிள், 4 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண சத்தத்தை கேட்ட உடனே நான் அங்கே போகிறேன். போய் அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லி போய் பார்த்த உடனே அங்கே விற்பனை ஆகி முடியக்கூடிய தருணத்தில் இருக்குது. இவ்வளோ பைனாப்பிள் பிரித்து சக்கை எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் அந்த பையனோட விற்பனை ஆகி முடியட்டுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 4 கிலோ கொடுங்கன்னு சொன்னேன். 4 கிலோ வாங்கின உடனே அவங்க 5 காய் இருந்துச்சு. பாருங்க, ஒரு காயோட விலை, இந்த 5 காயும் 100 ரூபாய் தான் விலை. ஒரு பழத்துடைய விலை 20 ரூபா தான் ஆகுது. 20 ரூபாய்க்கு இதை விற்பனை ஆகும்போது அதை பயிரிட்ட ஆள் என்ன நிலைமைக்கு ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடைக்காது. அதை வச்சு கோட்டையை கட்ட முடியும்? ஒரு பயிரை அவங்க இந்த விளைநிலத்தில் நட்டு அதுக்கு உரம் தண்ணீர்லாம் கொடுத்து அதை பராமரித்து அதை அறுவடை பண்ணி அதை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை இப்படி 20 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் சொல்லுங்கள். அதனால் முடிஞ்சாலும் அவங்க பகுதிகளில் இந்த மாதிரி விற்பனை பண்ணுறவங்க அவங்க இந்த விற்பனை கூட நடக்காமல் அதை வீணாக்க ஒரு நிலைமை வரக்கூடாது. நம்ம எல்லாரும் வாங்கி இதுதான் நம்ம ஆதரவு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பழத்தை நான் வாங்கும்போது இந்த 2 பழம் கொஞ்சம் சேதாரம் வாங்கியிருந்துச்சு. அதை என்கிட்ட நீங்கள் இன்றைக்கே வெட்டி சாப்பிட்றீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நானும் அவர் சந்தோஷமாக தந்தனால அவர் வாங்கியிருந்தேன். ஒரு விற்பனை அவர் சந்தோஷமாக வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இவ்வளவு மலிவான விலையில் நான் இது வரைக்கும் இந்த பிரித்தி சக்கை வந்து நான் வாங்கியதில்லை. அந்த பையனுக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன். பிரித்தி சக்கை சாப்பிட்றதுனால உடலோட புழுக்கள் நீங்கிறது ரொம்ப அதிகமாக பயன்பெறும். நம்ம வந்து அடிக்கடி 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை உடற்புழு நீக்கத்துக்கு பதிலாக இந்த பிரித்தி சக்கை அல்லது பப்பாளி பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு நீங்களும் உங்கள் பகுதியில் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.